India Alert. குற்றங்களுக்கு எதிரான குரல். அம்மாடி நேனா, இந்தா மருந்த சாப்பிடு. இத கொஞ்சம் பிடிச்சுக்கப்பா. பாருப்பா, போ, உன்னோட அப்பா வந்துட்டாரு போல இருக்க. எப்படி இருக்கீங்கப்பா? மம்மி, அது அப்பா வந்துட்டாரு. ஆனா என்னன்னு தெரியல, ரொம்ப அப்செட்டா இருக்காரு. சரி, கொஞ்ச நேரம் நேனா கூடாரு. என்னாச்சு? ஏன் இவ்ளோ டென்ஷனா இருக்கீங்க? என்ன வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. ஆனா ஏன்? அவங்க ரொம்ப வித்தியாசமானவங்க. செகண்டரி ஸ்கூல்ல இவ்வளவு ஹைலி குவாலிஃபைடு டீச்சர் தேவையில்லைன்னு சொல்றாங்க. எங்க இருந்தாவது ஃப்ரெஷர் கிராஜுவேஷன் முடிச்சவங்களை கொண்டு வந்துருவேன்னு சொல்றாங்க. பாதி சம்பளம் கொடுத்தா போதுமா? அப்படின்னா பாப்பாவோட ஆபரேஷனுக்கு தேவையான அவ்வளவு பணத்துக்கு எங்க போறது? டாக்டர் அவ ஹார்ட்ல பெரிய ஹோல் இருக்கறதால உடனே ஆபரேஷன் பண்ண சொல்லிருக்காரு. அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அதை செஞ்சா மட்டும்தான் இவ்வளவு பணம் நமக்கு கிடைக்கும். குழந்தையோட ஆபரேஷனை ஈஸியா செஞ்சிட முடியும். அது எப்படி? சொல்லுங்களேன். ஆனா அதனால நமக்கு ரொம்ப கஷ்டம் ஏற்படும். நாம கஷ்டப்பட்டா பரவாயில்ல, நம்ம பொண்ணு நேனா கஷ்டப்படாம இருந்தாலே போதுங்க. சஞ்சனா, நீ என்ன டிவோர்ஸ் பண்ணிடு. என்னது? என்னால இதை நம்பவே முடியல. ஏதாவது ஒரு பொண்ணால இப்படி எல்லாம் செய்ய முடியுமா? என்ன செய்ய முடியுமா? இல்ல ஸ்வேதா, செஞ்சிட்டாங்க. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நான் வீட்டை விட்டு வெளியே வரும்போது, நான் கிளம்பின அடுத்த நிமிஷமே அவ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. நான் வீட்டில் இருக்கும்போது அவ எப்பவுமே ஃபோன் காலில் பிஸியா இருப்பா, இல்ல வாட்ஸ்அப் சாட்ல பிஸியா இருப்பா. அப்பவே நீங்க அவளை கையும் காலாம பிடிச்சிட்டீங்களா? ஆமா, பிடிச்சேன். அதுக்கு அவ என்ன பதில் சொன்னா தெரியுமா? நான் நேர்மையா சம்பாதிக்கிற பணம்லாம் அவளுக்கு பத்தாதுன்னு சொல்லிட்டா. ஆனா உண்மை என்னன்னா, என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் முயற்சி பண்ணேன். அவளுக்கு எல்லா விதமான சந்தோஷத்தையும் கொடுக்க முயற்சி பண்ணேன். ஆனா நீங்க பேசாம டிவோர்ஸ் வாங்கிட வேண்டியதுதானே? அதையும் கேட்டு பார்த்தேன். நான் கேட்டிருக்க மாட்டேன்னு நீ நினைக்கிறியா? அவ எனக்கு டிவோர்ஸ் கொடுக்க தயாரா தான் இருக்கா. ஆனா அதுக்கு பதிலாக 5 லட்சம் ரூபாய் கேட்கறான். அவ என்ன சொன்னான்னா, நான் அந்த பணத்தை கொடுக்கலன்னா என் மேல வரதட்சணை கொடுமை, டொமஸ்டிக் வயலன்ஸ் கேஸ் ஃபைல் பண்ண போறாளாம். நானும் எவ்வளவு முயற்சி பண்ணேன், என்னால எதுவும் செய்ய முடியல. பாருங்க, அவளுக்கு அந்த பணம் தான் பிரச்சனைனா நீங்க அவளுக்கு டிவோர்ஸ் கொடுத்துருங்க. நான் என்னோட சித்தப்பாட்ட பேசி பணத்துக்கான அரேஞ்ச்மெண்ட் பண்றேன். ஆமா, இதெல்லாம் நீ எதுக்காக பண்ணணும்னு நினைக்கிற? இதெல்லாம் சரியா வரும்னு எனக்கு தோணல. சார், எங்க அப்பா அம்மா போனதுக்கு அப்புறம் எனக்கு எல்லாமே போன மாதிரி ஆயிடுச்சு. படிப்பெல்லாம் நிறுத்திட்டு வீட்டில் உட்கார ஆரம்பிச்சிட்டேன். ஆனா நீங்க ஒருத்தர் தான் எனக்கு விஷயத்த சொல்லி புரிய வச்சீங்க, ஆறுதல் சொன்னீங்க. அப்படிப்பட்ட நீங்க கஷ்டத்துல இருக்கும் போது பார்த்துக்கிட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. பாருங்க, நான் உங்க கூட தான் இருக்கேன். வாழ்நாள் முழுக்க உங்க கூட இருக்கணும்னு ஆசைப்படுறேன். Thank you so much, Sweta.
படிச்சு பார்த்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இது தப்பு இல்லையா? நாம ஸ்வேதா விஷயத்துல பண்றது தப்புன்னு தோணல? கண்டிப்பா இல்ல. நாம எந்த தப்பும் பண்ணல. நாம பண்றதெல்லாம் நம்ம பொண்ணோட உயிரை காப்பாத்துறதுக்காக தான். நம்ம நோக்கம் ரொம்ப தெளிவா இருக்கு. நீயும் சைன் பண்ணிடு. சில சந்தர்ப்பங்கள் நம்மள எப்படியெல்லாம் விளையாட வைக்குதுல. ஆனா நமக்கு நடுவுல எந்த பிரிவினையும் ஏற்படாது. இதுல மாற்றம் இல்ல. இன்னைக்கு வரைக்கும் எப்படி இருக்குமோ இனிமேலும் அப்படித்தான் இருப்போம். என்ன நம்பு. நல்லா இருங்க, நல்லா இருங்க. 5 வருஷத்துக்கு முன்னாலேயே எங்க அண்ணனும் அண்ணியும் இறந்து போயிட்டாங்க. அப்ப நான் ஸ்வேதாவை நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டேன். ஸ்வேதா அவங்களுக்கு ஒரே பொண்ணு. அதனால வாரத்துல நான் 3 நாள் இங்க வந்துட்டு போவேன். ஆனா நீங்க இப்ப சந்தோஷமா இருக்கீங்களா சித்தப்பா? அம்மாடி, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அமித் விஷயத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, அவர் எந்த விஷயத்தையுமே நம்ம கிட்ட மறைக்கல. நீங்க கேள்விப்பட்டது இல்லையா? எந்த உறவுக்கும் அடிப்படைங்கிறது நம்பிக்கை தான். அப்பதான் உறவுங்கிறது வலிமையா இருக்கும். நீ ரொம்ப சரியா சொன்னப்பா. ஆனா சித்தப்பா, அது இப்ப எனக்கு ஒரே ஒரு கவலை தான் இருக்கு. இவ்வளவு நாளா நீங்க ஸ்வேதாவுக்கு சொகுசான வாழ்க்கையை கொடுத்துருக்கீங்க. அந்த அளவுக்கு ஒரு வாழ்க்கையை என்னால கொடுக்க முடியுமான்னு தெரியல. ஆனா என்ன பண்ணி, இவ்வளவு பெரிய வீடு இருக்கும்போது எதுக்காக நீங்க வெளியே போகணும்னு நினைக்கிறீங்க? தேங்க்யூ சித்தப்பா. ஆனா பாக்குறவங்க என்ன சொல்லுவாங்க? அட, ஜனங்களை விட்டு தள்ளுப்பா. அவங்க ஏதாவது சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. எனக்கு சந்தோஷமான விஷயம் என்னன்னா, எப்பவும் நீங்க சந்தோஷமா இருந்துகிட்டே இருக்கணும். என்னோட சந்தோஷம் எல்லாமே ஸ்வேதாவோட சந்தோஷத்துல தான் இருக்கு. சரிப்பா, தூங்குங்க. மம்மி, அப்பா எப்போ வருவாரு? அவர் கொஞ்சம் முக்கியமான வேலையா வெளியே போயிருக்காருப்பா. இப்ப வந்துருவாரு. அம்மா, ஒரு விஷயம் சொல்லவா? உங்களுக்கு பொய் கூட சரியா சொல்ல தெரியல. நான் எப்ப போய் சொன்னேன்? அதை விடுங்க, எனக்கு எல்லாமே தெரியும். நீ இப்போ உன்னோட படிப்புல கவனமாரு. அதுதான் உனக்கு ரொம்ப முக்கியம். இதை பத்தியா? எல்லாமே பக்காவா ரெடியா இருக்கு. நான் ஒரு ஸ்கிரீனை ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். அப்புறம் என் டேபிள்ல கேமரா இருக்கும். அதை ஸ்கிரீனோட கனெக்ட் பண்ணிடலாம். நான் பசங்களுக்கு எதை கற்றுக் கொடுக்குறனோ அதை அவங்களால ஈஸியா பார்க்க முடியும். இதுல இன்னொரு பெனிஃபிட் என்னன்னா, ஏதாவது ஒரு குழந்தை கிளாஸை மிஸ் பண்ணிட்டா இதை ஆன் பண்ணி ஈஸியா பார்த்துக்க முடியும். அதுவும் அங்க இருக்குல்ல, அந்த பாம் ட்ரீஸ் ஃபுல்லா கவர் ஆயிடும். பசங்களுக்கு ஒரு கார்டன் ஃபீல் கிடைக்கும். ஐடியா எப்படி இருக்கு? இம்ப்ரெசிவ். உங்க விருப்பப்படி என்ன வேணா பண்ணிக்கோங்க. பண விஷயத்துல உங்களுக்கு எந்த குறையும் இருக்காது. தேங்க்யூ சோ மச் ஸ்வேதா. ராஜு, இந்த லேப்டாப்பை கொண்டு போய் வண்டியில வச்சிரு. கிளம்பலாமா? வா போலாம். இது பாரு, எல்லா விஷயத்தையும் சீக்கிரம் முடிக்கணும். ஏன்னா யார் ஃபோன் பண்றாங்க? சஞ்சனா தான் விடாம கால் பண்ணி டார்ச்சர் பண்றா. இப்போ எதுக்கு அவங்க கால் பண்றாங்க? அது வந்து எல்லாம் பணத்துக்காக தான். பணம் அவளுக்கு ஈஸியா கிடைக்குது இல்ல. ஆனா நேத்தே உங்களுக்கு நீ பணம் கொடுத்துட்டல. நான் கொடுத்துட்டேம்மா. இந்த மாதிரி ஆளுங்க பேராசை பிடிச்சவங்க திரும்ப திரும்ப கேட்பாங்க. நான் தான் ஏற்கனவே சொன்னல. இப்போ நீ அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கொடுக்க முடியாதுன்னு சொல்லிடு. இனிமே அவளுக்கு நம்மளால எந்த பணமும் கொடுக்க முடியாது. உங்களால அவகிட்ட சொல்ல முடியலனா நானே டைரக்டா ஃபோன் பண்ணி வேணா சொல்லிடுறேன். இல்ல வேணாம், நீ இதுலலாம் இன்வால்வ் ஆகாத. நானே டீல் பண்ணிக்கிறேன். நாம போலாம், வா. சார், சஞ்சனா மேடம் கால் பண்ணிருக்காங்க. நீ எத்தனை வருஷமா என்கிட்ட வேலை செய்யற? 7 வருஷமா எனக்காக தானே வேலை செய்யற. இன்னொரு தடவை என் முன்னாடி அவ பேரை சொன்னா உன்னை வேலையை விட்டு தூக்கிடுவேன். சாரி சார். வந்துட்டான் பெருசா. இன்னொரு தடவை அவ கால் பண்ணா சார் உங்ககிட்ட பேச விரும்பலன்னு சொல்லிடு. புரிஞ்சுதா? சரி சார். புரிஞ்சுதான்னு கேட்டேன். சரி சார். வாமா போலாம்.
ஹலோ சார், கொஞ்சம் பிஸியாக இருக்கார் மேடம், அப்புறம் உங்ககிட்ட பேசுவார். சரி, ஓகே, நான் அப்புறமா கால் பண்ணி பேசிக்கிறேன். சஞ்சனா, 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 உனக்கு என்னதான் பிரச்சனை? என்ன வேணும் உனக்கு? ஏன் விடாம போன் பண்ணிக்கிட்டே இருக்க? நமக்கு ஏற்கனவே டிவோர்ஸ் ஆயிடுச்சு, ஞாபகம் இருக்குல்ல? ஆமா, ஆனா நம்ம எதுக்காக டிவோர்ஸ் பண்ணோம்? நம்ம பொண்ணோட ட்ரீட்மெண்ட்டுக்கு நம்ம கிட்ட பணம் இல்லைங்க. இன்னி வரைக்கும் நீங்க எனக்கு ₹1 கூட கொடுக்கலங்க. ஆனா நான் போன் பண்றது மட்டும் உங்களுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்குல்ல? இத பார், நான் உன் பேச்ச கேட்க வரல, உன்கிட்ட சொல்ல தான் வந்திருக்கேன். நீயும் சரி, உன் குழந்தைங்களும் சரி, உங்களுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. தட்ஸ் இட். என்னது? எந்த சம்பந்தமும் இல்லையா? இந்த மாதிரிலாம் நடிக்காத, சரியா? நீ டிவோர்ஸ் பேப்பர்ல சைன் பண்ணும்போது சரியா படிக்கல போல இருக்கு. இப்போ நான் உனக்கு காட்டுறேன். இதுல நீ தான் சைன் பண்ணிருக்க. இத படிச்சு பாரு, இதுல தெள்ள தெளிவா இருக்கு. இதுல சைன் பண்ணதுக்கு அப்புறம் உனக்கும் உன் குழந்தைங்களுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு இருக்கு. அதை நீ தெளிவா புரிஞ்சுக்கணும், சரியா? அப்படின்னா டோட்டல் பிளானிங்கோட வந்து என்ன நம்ப வச்சு ஏமாத்திட்டல? அதை ஆரம்பிச்சு வச்சது யார் மேடம்? உங்க அப்பா தாண்டி. கல்யாணத்துக்கு முன்னாடி வரதட்சணை தரேன்னு சொன்னான். நான் ஏதாவது செய்யலான்னு கனவு கண்டுகிட்டு இருந்தேன். ஆனா என்கிட்ட எதுவுமே இல்லைன்னு கைய விரிச்சிட்டான். அதுல அவரோட தப்பு எதுவுமே இல்ல. பிசினஸ்ல அவருக்கு அவ்வளவு நஷ்டம் ஏற்பட்டுடுச்சு. அதை சரி பண்ணி முடிக்கிறதுக்குள்ளேயே அவர் இறந்து போயிட்டாரு. போதும், உன் கதையெல்லாம் கேட்கறதுக்கு எனக்கு நேரம் இல்ல. என் வாழ்க்கையில நீ தாண்டி ஒரு பெரிய பேட் லக். வேலைக்கு போனா அந்த வேலை போயிடுச்சு. ப்ராஜெக்ட் சென்டர் ஆரம்பிச்சு அதை இழுத்து மூடிட்டேன். பாரு, இப்ப என்ன பாரு, உன்னை விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் ராஜா மாதிரி இருக்கேன் பாரு. அதனாலதான் சொல்றேன், இனிமே நீ எனக்கு கால் பண்ணாத. ஏன்னா நீ என்னோட ஒரு பாஸ்ட் சாப்டர். ஆனா ஸ்வேதா, அவதான் என்னோட எதிர்காலமே. எக்காரணத்தை கொண்டும் நீயும் உன் குழந்தைங்களும் என் வாழ்க்கையை நாசமாக்குறதுக்கு நான் அனுமதிக்கவே மாட்டேன். மைண்ட் இட். இந்தாங்க, இதுல இருந்து கொஞ்சம் பணத்தை அவளுக்கும் கொடுத்துருங்க. நிஜமாவே அவங்களுக்கு அவங்க பொண்ணோட ட்ரீட்மெண்ட்டுக்கு தான் பணம் தேவைப்படுதுன்னா கொடுத்துருங்க. நமக்கு யாரோட பாவமும் வேண்டாம். ஆனா நீ எதுக்காக இதெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிற? ஏன்னா நான் என்னோட திருமண வாழ்க்கையை மத்தவங்க சாபத்தோட ஆரம்பிக்க விரும்பல. ஆனா வாழ்த்துக்கள் ஆசீர்வாதத்தோட ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். ஸ்வேதா, உனக்கு தங்கமான மனசு. நீ எனக்கு முன்னாடியே கிடைச்சிருக்க கூடாதா? I love you. நான் ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். இன்னைக்கு நைட்டு நான் வீட்டுக்கு வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஏன்? இவ்வளவு போராட்டத்துக்கு அப்புறம் பெரிய கோச்சிங் சென்டர் ஆரம்பிச்சிட்டான்ல, இதுல முன்னேறதுக்காக கஷ்டப்பட்டு உழைக்க வேண்டியிருக்கும்ல. அது மட்டும் இல்லாம நம்ம 2 பேரோட டார்கெட்டும் அதானே. பாருங்க, சில டெஸ்ட்லாம் எடுத்து பார்த்துட்டேன். அந்த ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அதை பார்த்து தான் உங்கள் பொண்ணுக்கு எப்போ ஆப்ரேஷன் பண்ணணும்னு என்னால் சொல்ல முடியும். அப்படின்னா இப்ப ப்ராப்ளம் எதுவும் இல்லைல்ல? எனக்கு என்ன தோணுதுன்னா, ரொம்ப லேட் பண்ணுறது நல்லது இல்லைன்னு தோணுது. சரிங்க டாக்டர் சார், நான் முடிஞ்ச அளவுக்கு பணத்தை ஏற்பாடு பண்றேன். தேங்க்யூ. ஸ்வேதா, சொல்லுங்க. நம்ம கோச்சிங் சென்டர் ப்ரமோஷனுக்கு தேவையான எல்லா ஏற்பாடையும் நான் பண்ணிட்டேன். ஹோல்டிங் பேனர்ஸ், பேப்பர் ஆட்ஸ் எல்லாத்துக்கும் சேர்த்து இன்னொரு 5 லட்சம் ரூபாய் தேவைப்படும் நினைக்கிறேன். இந்த விஷயத்துக்கு நான் சித்தப்பாட்ட கேட்டுதான் ஆகணும். சித்தப்பா கிட்டியா? இந்த விஷயத்துல சித்தப்பா எதுக்கு ஸ்வேதா? என்னோட அப்பா அம்மா தவறினதுக்கு அப்புறம் புரியுது புரியுது. நீ தனியா இருந்ததுனால சித்தப்பா உன்னோட ஷேர் பணத்தை வச்சிருந்தாரு இல்லையா?
ஆனா இப்ப நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டியே, உனக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு முடிவு பண்ற உரிமை எனக்கு மட்டும்தான் இருக்கு. அப்படின்னா சித்தப்பாக்கு இந்த விஷயம் தெரியுமோ தப்பா நினைக்க மாட்டாரா? நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன். நீ போய் செக்ல சைன் பண்ணு. சார், நான் இப்போ அமிதா பத்தின மொத்த விஷயத்தையும் கேதர் பண்ணிட்டேன். டான்ஸ் பார்ட்டி அது இதுன்னு குடியும் கொடுத்தனமா ரொம்பவே ஜாலியா இருக்காரு சார். நீ அதுக்கான எவிடன்ஸ் என்கிட்ட கொண்டு வந்து கொடு. நீ கேட்குற பணத்தை நான் உனக்கு தரேன். அப்படியே செய்றேன் சார். அம்மாடி ஸ்வேதா, நீ ஒரு பெரிய ஃப்ராடு பையன்கிட்ட போய் மாட்டிக்கிட்டம்மா. அட அம்ருத், நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். அண்ணி, இதெல்லாம் என்ன? ஹாஸ்டலுக்கு டிஃபன் கொண்டு கொடுக்கற வேலையை இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம். வேற என்ன பண்றது? ஏதாவது செஞ்சா தானே பொழைக்க முடியும். அண்ணி, இதுல என்னோட தப்பும் இருக்கு. என்ன சொல்ற? ஒருவேளை நான் அமிர்த் சார் பத்தின விஷயங்கள் உங்களுக்கு முதல்ல சொல்லியிருந்தேன்னா, அம்மா நான் போயிட்டு வரேன். சரிப்பா, ஜாக்கிரதையா போயிட்டு வா. சூப்பர் டான்ஸ் பா. இப்படி ஒரு டான்ஸ் நான் பார்த்ததே இல்லை. கல்யாணத்துக்கு அப்புறம் ஜாலியா என்ஜாய் பண்றல மச்சான், எல்லாம் யாருக்கும் கிடைக்காதுடா. எனக்கு கிடைச்சிருக்கு, கண்ணு வைக்காத. என்கிட்டயும் காசு பணம் நிறைய இருக்கு. ஸ்வேதா இதை பார்க்குறத நான் விரும்பலை. அதனால தான் உன்னை பார்க்க நான் தனியாக இங்கே வந்திருக்கேன். சித்தப்பா, அது வந்து என் ஃப்ரெண்டு தான் அங்கே கூட்டிகிட்டு போனான். இதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம். இங்கே பாரு, உன்னை பற்றின எல்லா விஷயமும் எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஸ்வேதாவை எனக்கு சின்ன வயசுலேருந்தே தெரியும். இந்த விஷயம் மட்டும் அவளுக்கு தெரிஞ்சதுன்னா உன்னை 2 நிமிஷத்தில் தூக்கி எறிஞ்சிருவா. அதுக்கப்புறம் நீ நடுத்தருவில் தான் வந்து நிற்கணும். தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க. பாருப்பா, நீ ஒரு நல்ல டீச்சர். இந்த வீணா போன விஷயத்தெல்லாம் விட்டுட்டு உன் வேலையில் கவனமாயிரு. இப்போ நான் சொல்ல போகிற விஷயத்தை நல்லா கவனித்து கேட்டுக்க. இனிமே நீ எப்பவுமே ஸ்வேதாவை மிஸ்யூஸ் பண்ணவே கூடாது. அப்படி பண்ணிட்டேன்னா உன்னை கொலை பண்ண கூட நான் தயங்கவே மாட்டேன். இதுதான் நான் உனக்கு கொடுக்குற ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங். ஜாக்கிரதை. ராஜு, இந்த ரிஜிஸ்டர்ல என்ட்ரி போட்டுரு. சரி சார். இங்க பாருங்க, சீக்கிரமா என் கூட வாங்கல. அம்மா, நீ ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்க? என்னாச்சு? எனக்கு இப்பதான் ஒரு விஷயம் தெரிய வந்தது. சித்தப்பாக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சாம். என்னது, ஆக்சிடென்ட்டா? என்ன நடந்தது? இன்டோ ஹைவேல. வாங்க சீக்கிரம். சரி வா போலாம். ஸ்வேதா, அங்க பாரு. சித்தப்பா. சித்தப்பா,
இப்ப நான் சொல்ல போற விஷயத்தை நல்லா கவனிச்சு கேட்டுக்க. இனிமே நீ ஸ்வேதாவை மிஸ்யூஸ் பண்ணேன்னு எனக்கு தெரிஞ்சது, உன்னை கொலை பண்ண கூட தயங்கவே மாட்டேன், தெரிஞ்சுக்க. இது நான் உனக்கு தரக்கூடிய ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங். ஜாக்கிரதை. சாவுடா. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னைய வார்ன் பண்ணுவ? சாவுடா. ஸ்வேதா, அழாதம்மா. இவருக்கு என்ன சார் ஆச்சு? இந்த ஆக்சிடென்ட்டுக்கான காரணம் வேகமா வண்டியை ஓட்டிட்டு வந்து மரத்துல இடிச்சிருக்காரு. தலை ஸ்டேரிங்ல இடிச்சிருக்கு. சார், வண்டியில லிக்கர் பாட்டில் இருக்கு சார். அண்ட் இவரும் ட்ரிங்க்ஸ் பண்ணிருக்காரு சார். அப்போ இது ட்ரிங்க் அண்ட் டிரைவ் கேஸ் தான். அப்படிலாம் நடக்க வாய்ப்பே இல்ல. என்னோட அப்பா அம்மா இறந்ததுக்கு அப்புறம் சித்தப்பா தான் எனக்கு எல்லாமாவும் இருந்தாரு. அப்புறம் அவரு ட்ரிங்க் பண்ணி இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்ல. நீங்க ஒரு வேலை பண்ணுங்க, ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி இந்த பாடியை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்ப சொல்லுங்க. அப்புறம் இந்த காரு உள்ள கிடைச்ச பொருள்லாம் ஃபாரன்சிக் லேபுக்கு டெஸ்டிங் அனுப்பிடுங்க. ஸ்வேதா, அழாதம்மா. பாருங்க, இந்த ரிப்போர்ட்டை வச்சு பார்க்கும்போது ஆபரேஷனை இதுக்கு மேல நம்ம தள்ளி போடவே முடியாது. நீங்க எப்படியாவது 3 லட்சம் ரூபாய் ரெடி பண்ணியே ஆகணும். சரிங்க சார், நான் ஏற்பாடு பண்றேன். இங்க வராதுன்னு உங்ககிட்ட சொல்லிருக்கேன்ல, ஒரு தடவை சொன்னா உனக்கு புரியாதா? கெட் அவுட். ஏன் இப்படி முறைச்சுக்கிட்டு இருக்க? உங்ககிட்ட தான் சொல்றேன், கெட் அவுட். வெளியே போ. என்னது? பாருங்க, நான் உங்களை கெஞ்சி கேக்குறேங்க. நேனா, எனக்கு மட்டும் பொண்ணு இல்லைங்க, உங்களுக்கும் பொண்ணுதான். டாக்டர் அவளுக்கு ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லிருக்காரு. அதுவும் உடனே பண்ணணும்னு சொல்லிருக்காரு. திடீர்னு அவ்வளவு பணத்துக்கு நான் எங்க போவேன்? இத பார், இதெல்லாம் உன்னோட பிரச்சனை, ஏன் பிரச்சனை கிடையாது. என் கண்ணு முன்னாடி நிக்காம இங்க இருந்து போயிடு. இங்க பாரு, அப்படி எல்லாம் சொல்லாத. நம்ம பொண்ணு செத்து போயிடுவோம். உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? ஏன் சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருக்க? வெளியே போ. இது பார், உன் பொண்ணோட ட்ரீட்மெண்ட்னு சொல்லி என்கிட்ட பல லட்சம் ரூபாய் வாங்கியிருக்க. மரியாதையா இங்க இருந்து வெளியே போயிடு. ஓடி. பாருங்க, எனக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம கண்டிப்பா உங்களுக்கு பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணி ஆகணும். ஸ்வேதா, நீ ரொம்ப அப்பாவியா இருக்கம்மா. உனக்கு இரக்க குணம் இருக்கு. இந்த நாடகம்லாம் உனக்கு புரியாது. இனிமே நான் அவளுக்கு 10 பைசா கூட தர மாட்டேன். ஆனா ஒருவேளை அவங்க சொல்றது உண்மையா இருந்ததுன்னா? இது பார், நான் அவ கூட 18 வருஷம் வாழ்ந்திருக்கேன். அவ எப்படிப்பட்டவன்னு எனக்கு நல்லாவே தெரியும். சோ ப்ளீஸ், நீ இதெல்லாம் தலையிடாத. இந்த விஷயத்தை நான் பாத்துக்கிறேன். சஞ்சனாக்கா இங்க தான் தங்கியிருக்காங்களா? நீ யாருப்பா? நான் உங்களோட பையன். நீங்க யாரு? என் பேர் ஸ்வேதா. உங்க அம்மா சஞ்சனா இருக்காங்களா? அவங்க வெளியே போயிருக்காங்க. அப்ப உங்களோட தங்கச்சி? அவ
உள்ளதான் இருக்கா. எனக்கு அவளை கொஞ்சம் பார்க்கணும். ஹாய் டார்லிங். ஒரு விஷயம் சொல்லு. என்ன விஷயம்? சஞ்சனா உண்மையிலே ரொம்ப மோசமானவளா? ஏன் அப்படி கேக்குற? எனக்கு அவளை நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸ்வேதா, நீ அதெல்லாம் நினைச்சு கவலைப்படாத. அவ நம்பர் 1 ஃப்ராட் பொம்பளை. சொல்ல போனா என்கிட்ட இருந்து அவ பொண்ணுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி எவ்வளவு பணம் கறந்துருக்கா தெரியுமா? உண்மை என்னன்னா அவ பொண்ணுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நல்ல ஆரோக்கியமா தான் இருக்கா. அந்த பொண்ணோட ட்ரீட்மெண்ட்காக நீ இது வரைக்கும் எவ்வளவு பணம் கொடுத்துருக்க? அது கிட்டத்தட்ட 2-3 லட்சம் ரூபாய் கொடுத்துருப்பேன். ஏன் இன்னும் ட்ரீட்மெண்ட் கொடுக்காம வச்சிருக்கீங்க? உன்னோட அப்பா தான் பணம் கொடுத்தாருல. அப்பா என்னைக்கும் எப்பவுமே பணம் கொடுத்ததே இல்லை. அவர் என்ன சொன்னார்னா 3 லட்சம் ரூபா கொடுத்தேன்னு சொன்னாரே. 3 லட்சம்? இந்நேரம் அவர் பணத்தை அனுப்பி வச்சிருந்தாருன்னா இந்நேரம் நைனாக்கு நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருப்போம். அவளுக்கு இதயத்துல பிரச்சனை இருக்கு. இமிடியேட்டா ஆபரேஷன் பண்ணி ஆகணும். அப்புறம் எப்படி ஆபரேஷன் நடக்கும்? அம்மா பணத்துக்கு ஏற்பாடு பண்ண தான் போயிருக்காங்க. நீங்க வீட்டை எப்படி மேனேஜ் பண்றீங்க? அம்மா டிஃபன் விற்கிற பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதை வச்சு தான் இப்போ ஓட்டிட்டு இருக்கோம். ஸ்வேதா, நீ ஏன் தேவையில்லாத விஷயத்தெல்லாம் யோசிக்கிற? ஒன்று சொல்லவா, இன்னைக்கு நீ ரொம்ப ஹாட்டாக இருக்க. எப்போல்லாம் நீ இந்த மாதிரி ஃப்ரீ ஹேரில் இருக்கியோ என்ன அப்படியே சொக்க வச்சிடுற. சஞ்சனாக்காக்கு யார் கூட அஃபேர் இருக்குன்னு இது வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்கியா? அஃபேர் ஒருத்தர் கூட இருந்தால் தானே என்னால் உங்ககிட்ட சொல்ல முடியும். இங்க பாருப்பா கண்ணா, மறுபடியும் என்னோட செப்பல். நீ எதுக்காக இங்க வந்திருக்க? உனக்கு என்னதான் வேணும்? சரி, அவளை பத்தி பேசுறதை விடு. நான் உங்ககிட்ட சில ப்ரமோஷன்ஸை பத்தி சொல்லியிருந்தேன்ல, அதுக்கு இன்னும் கொஞ்சம் பணம் செலவாகும். இனிமே அதுக்கெல்லாம் அவசியம் இல்லைன்னு எனக்கு தோணுது. நீ என்ன சொல்ல வர? நிறைய ப்ரமோஷன் பண்ணாதானே நிறைய பசங்க வந்து சேருவாங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, நாம இந்த எல்லா விஷயத்துக்காக பணத்தை செலவு பண்றதை விட நல்ல ஸ்டாஃபையும் டீச்சர்ஸையும் போடலாம். ஸோ படிப்பும் நல்லா போயிட்டு இருக்கும். பசங்க தானே தேடி வருவாங்க. எனக்கே நீ கத்து தரியா? என்னை விட உனக்கு இதெல்லாம் நல்லா தெரியுமா? நான் சொல்ற மாதிரி மட்டும் பண்ணு. அதாவது நான் உங்களை தேடி படிக்க வரும்போது நான் எந்த ஹோர்டிங்கும் பார்த்து வரல. நல்லா கோச்சிங் கொடுக்குறீங்கன்னு கேள்விப்பட்டேன். வாய மூடு. பேசாம செக்ல சைன் பண்ணி கொடு. நான் சொன்னதை மட்டும் செய். நான் தரமாட்டேன். இந்த வீட்டுல ஆம்பளை நீதான். சம்பாதிக்க வேண்டியது உன் வேலை, ஏன் வேலை இல்ல. ஸ்வேதா, உன்னை யாரோ ஏதோ சொல்லி குழப்பி விட்டுருக்காங்க. என்கிட்ட யாரும் எதுவும் சொல்லல. எனக்குன்னு கொஞ்சம் பிரெயின் இருக்கு. எது நல்லது கெட்டதுன்னு எனக்கும் தெரியும். எனக்கும் டிசைட் பண்ண முடியும். டாக்டர் சார், நான் ஆல்ரெடி கவுண்டர்ல பணத்தை கட்டிட்டேன். குட். இன்னைக்கே குழந்தைய அட்மிட் பண்ணிருங்க. மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். ஓகே சார், தேங்க்யூ. நீ கொஞ்சம் ஓவர் ஆயிடுச்சுல்ல? ரொம்ப ஜாலியா இருந்துச்சுல்ல? ஜாலியா இருந்ததுல்ல?
வச்சுட்டு போ. அப்புறம் கிருஷ்ணா ஊருக்கு போயிட்டு திரும்ப வந்துட்டான். என்னப்பா சொல்ற? உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறதா சொன்னான். இதுக்காக தான் நாளைக்கு ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் வச்சிருக்கலாம். மறுபடியுமா? ஆமாம், எல்லாம் உனக்காக தான்டா. ஆனால் இந்த ரேட் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஓகே, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். முதல்ல நீ டீயை குடி. டீ சாப்பிடலாம். இன்னொரு விஷயம், எல்லாரும் முன்னாடியே ரொம்பலாம் ஷோ ஆஃப் பண்ணாத. என்ன பைத்தியமா? ஜாக்கிரதையா இரு. சரி, ஓகே. போதும்டா நீங்க டான்ஸ் ஆனதெல்லாம். எல்லாரும் அரெஸ்ட் பண்ணுங்க, கூட்டிட்டு போங்க, வண்டியில ஏத்துங்க. போடா, ஓ சீக்கிரம் போடா. சார், நாங்க எந்த தப்பும் பண்ணல. என்ன தப்பும் பண்ணல சார். சார் ப்ளீஸ் சார், சொல்றத கேளுங்க. சார், நாங்க என்ன பண்ணோம்? சார், நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளுங்க. ஏய் போடா, எல்லாரையும் வண்டியில ஏத்துங்க. சார், கை விடுங்க. ஏறா, உட்கார் உட்கார், உள்ள உட்கார். ஓ உன்னை போலீஸ் ஸ்டேஷன் வந்து பெயில் எடுக்கும்போது எனக்கு ரொம்ப கேவலமா இருந்தது. எப்படி நீ பகல்ல கோச்சிங் சென்டர்ல பசங்களுக்கு நல்லது கத்து கொடுக்குற, ஆனா மறுபக்கம் ராத்திரியில டான்ஸ் ப்ரோக்ராம் போறியா? ஸ்வேதா, அது வந்து என் ஃப்ரெண்டு கிஷோரோட பர்த்டே. அவன் இப்படி ஒரு பார்ட்டியை வைப்பான்னு எனக்கு சத்தியமா தெரியவே தெரியாது. ஃபார் குட் சிட், இப்போ அது உண்மையை பேச கத்துக்க. இது வரைக்கும் நீ என்கிட்ட எத்தனை விஷயம் சொல்லியிருக்கியோ அது அத்தனையும் பச்சை போய். அந்த விஷயம் தெரிஞ்ச உடனே நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். நான் உன்னை டிவோர்ஸ் பண்ண போறேன். ஏன்னா நான் உன்ன மாதிரி ஒரு ஃப்ராடோட சேர்ந்து வாழ விரும்பல. அப்படின்னா சரி, I7 கொண்டு வருவான். கொண்டு வரேன் சார். நான் வீட்டில இருந்து ஆஃபீஸ்க்கு கரெக்டா 8:30 மணிக்கு கிளம்பிடுவேன். அப்புறம் 9 மணிக்கு வீட்டு வேலைக்காரி வந்து வீட்டை க்ளீன் பண்ணிக்கிட்டு இருப்பா. மற்ற வேலைக்காரங்களும் எல்லா வேலையும் முடிச்சுட்டு கிளம்பிடுவாங்க. 1:30 மணிக்கு வாட்ச்மேனும் சாப்பிட போயிடுவான். அந்த ஆள் திரும்ப வரத்துக்கு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆகும். அந்த 1 மணி நேரம் தான் உனக்கான டைம். உன்னோட வேலையை முடிச்சுட்டு நீ கிளம்பிடு. அப்புறம் இன்னொரு விஷயம், கேமராவோட பொசிஷனை நல்லா பார்த்துக்க. இந்த கேமராவோட ரேஞ்சுக்குள்ள நீ வரவே கூடாது. உன்னோட முகத்தை யாரும் பார்க்கவே கூடாது. இன்னும் என் மேல கோபமா இருக்கியா? உன் மனசு எந்த அளவுக்கு காயமாயிருக்கும்னு எனக்கு புரியுது. நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் நாம அப்புறம் பேசிக்கலாம். சரி சரி, ஓகே. யார் நீ? ஏய் ஏய் ஏய், என்ன 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 வேணும் உனக்கு?
வாடி. இப்போ ஓடு இல்ல, இப்போ ஓடி பார்க்கலாம். ஸ்வேதா ஓடு ஸ்வேதா, ஸ்வேதா ஸ்வேதா ஓடு, ஓடி போ, சீக்கிரம் இங்கிருந்து போ, சீக்கிரம் போ ஸ்வேதா. ஏய் ஏய் ஸ்வேதா 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 சார் சார் என் ஒய்ஃபோட பாடியை எங்க கொண்டு போறீங்க? உங்க மனைவி இறந்து போயிட்டாங்கன்னு உங்களுக்கு எப்படி சார் தெரியும்? சார் அது வந்து இது ஏன் வீடு தான் சார், அவ தனியா தான் இருந்தா, அதனால தான் நான் வந்து ஏன் நான் உயிரோட இருக்கிறத பார்த்து உனக்கு சந்தோஷமா இல்லல? ரொம்ப ஷாக்கா இருக்குல்ல? ஸ்வேதா என்ன நீ இப்படி எல்லாம் பேசுற? நல்ல வேளை உனக்கு எதுவும் ஆகல. நான் இதெல்லாம் பார்த்த உடனே ரொம்ப டென்ஷன் ஆயிட்டேன். அம்மா எப்படி உனக்கு காயம் ஏற்படுது? என்னாச்சு? நீ என்னை எப்பவோ கொன்னுட்ட. ஆனா அதிர்ஷ்டவசமா சஞ்சனா அக்காக்கு எப்படியே இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு. சார் அன்னைக்கு நீங்கள் பிளான் பண்ணிட்டு இருந்தீங்கல்ல, அது எல்லாத்தையும் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். எல்லா வேலைக்காரங்களும் வேலையை முடிச்சுட்டு 1 மணிக்கு கிளம்பிடுவாங்க. 1:30 மணிக்கு வாட்ச்மேனும் சாப்பிட போயிடுவான். அவன் திரும்ப வரத்துக்கு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆகும். அந்த 1 மணி நேரம் தான் உன்னோட டைம். நீ வேலையை முடிச்சுட்டு எஸ்கேப் ஆயிட்டு. சார் ஐஸ் சார் நான் ரொம்ப பயந்துட்டேன் சார். அதனால தான் யார்கிட்டையும் என்னால் சொல்ல முடியல. ஆனால் கடைசியில் சஞ்சனா மேடம்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேன். எப்போ உங்களுக்கு இந்த விஷயம் தெரிய வந்ததோ அவங்க உடனே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அப்புறம் அவங்க ஓடி வந்து என்ன காப்பாத்துனாங்க. ஆனா இதுல வருத்தமான விஷயம் என்னன்னா, என்ன காப்பாத்த வந்து அவங்க கடைசியில் அநியாயத்துக்கு செத்து போயிட்டாங்க. எதிரி ஓடி. ரொம்ப ஓடல, இப்போ ஓடி பார்க்கலாம். ஸ்வேதா இங்கிருந்து போயிடு. ஸ்வேதா சீக்கிரமா போ, ஓடு, இங்கிருந்து ஓடி போயிடு ஸ்வேதா, சீக்கிரமா போ ஸ்வேதா. நீ இப்ப என்ன யோசிக்கிறேன்னு எனக்கு தெரியும். சஞ்சனா எதுக்கு என்ன காப்பாத்தினாங்கன்னு தானே யோசிக்கிற. அதையும் நானே சொல்றேன். ஏன்னா நான் உங்க வீட்டுக்கு போயிருந்தேன். சஞ்சனா கிட்ட இருந்து எனக்கு எல்லாம் உண்மையே தெரிய வந்துருச்சு. அதனால உங்க பொண்ணோட ஆபரேஷன் செலவு எல்லாத்தையும் நானே ஏத்துக்கிட்டேன். சஞ்சனா மேடம்க்கு ரொம்ப அடிபட்டிருக்கு. ஒருவேளை அவங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா உன் மேல கொலை கேஸ் பதிவு பண்றேன். சார் நான் எந்த மர்டரும் பண்ணல சார். அப்படியா? அவங்க சித்தப்பாவே நீதான் கொண்டு இருக்க. ஸ்வேதா என்னம்மா இதெல்லாம்? அவர்கிட்ட சொல்லு, இதெல்லாம் போய். சித்தப்பா வந்து கார் ஆக்சிடென்ட்ல தான் செத்து போனாரு, உனக்கே தெரியும்ல சார். உங்களுக்கு நல்லா தெரியுமே. அது எங்களை டைவர்ட் பண்றதுக்கான உன்னோட வேலை. உன்னோட கால் ரெக்கார்ட்ல இருந்து ஒரு விஷயம் தெரிய வந்துச்சு. இவர் என்னைக்கு இறந்தாரோ அன்னைக்கு உங்க 2 பேரோட போன் லொகேஷன் ஒரே இடத்த தான் காட்டுச்சு. கார்ல ஒரு லிக்கர் பாட்டில் இருந்துச்சுல, அதுல கூட உன்னோட கைரேகை தான் இருந்துச்சு. நீ தான் குற்றவாளிங்கிறதுக்கு அது ஒன்னே போதாதா? ஸ்வேதா நான் எந்த தப்பும் பண்ணல, நான் சொல்றத கேளு. கொண்டு போங்க இந்த ஆளை. போய. ஸ்வேதா நான் எந்த தப்பும் பண்ணல, நான் சொல்றத கேளு. ஸ்வேதா